குறை என்னன்னு சொல்லு, அதை தீர்த்து வச்சுட்டு நான் போய் காலேஜ் வேலையை பார்க்கணும். புள்ள அழுதுகிட்டே இருக்கு சாமி. அண்ணா ஆகாரமே சாப்பிடுறது இல்ல. எதையோ பார்த்து பயந்துருச்சு போல இருக்கு. பயந்துருச்சா? ஆமா சாமி. நம்ம இருக்கும்போது பயப்படப்படாதே. குர்ரா அந்த புதிய இந்தாங்க சாமி. எப்பா சொரிமுத்து ஐயனாரே, இந்த புள்ளைய பிடிச்ச காத்து கருப்பு நோய் நொடி எல்லாம் கண்ணா பண்ணானு கலண்டு சந்து வந்தெல்லாம் சிதறி ஓடுறதுக்கு நீதாப்பா அருள் புரியணும் அப்பனே. கண்ணு துணுற போட்டாரு. டேய், அங்க உபரி போட்டா நீ ஏன்டா முங்கிய முடுற? ஏற்கனவே ஒன்றரை அந்த பாப்பாக்கு போற விபத்துல பாதி விபத்து என் கண்ணுக்குள்ள பட்டுச்சுன்னா 1.5 முக்கால் ஆயிடும். காலம் பூரா இப்படியே பட்டுக்கிட்டு இருந்தா என் 2 கண்ணு இல்லாம போயிடும். இத கொஞ்சம் பிடி. எப்ப பார்த்தா ஒரு மனுஷன் மேல சந்தக 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 சந்தக. ஒரு அட்டன்றங்கிற மரியாதை கூட இல்லாம பாரு, நல்ல பால் மாடை கூட்டிட்டு போற மாதிரியே மணி ஆட்டுறது பயவில்ல. ஏ மாடு மாடு மாடு. எவனோ மனுஷத்தை மேட்ச் பண்ணி நம்மள மாடு கண்டுக்கிறப்பா. மாடு மாடு ஏ மாடு ஏ மாடு 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 மாடுங்கறாங்கனே. கேக்குது, நீ மூடு. அண்ணே இவள மாடுன்னு கிண்டல் பண்றாங்கனே. கேக்குதுடா, கேட்டுதானடா பெருந்தன்மையா போயிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா. போடா ஏ மாடு மாடு ஏ மாடு மாடு. ஏண்டா டேய், அவன் என்ன மாடு நீ வேற என்ன மாடு? அட படுபாவி பயல்களா, மாடு வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு ஓரமா வாங்கிருப்பானடா. மாடு மாடுன்னு என்னைய சொல்ற மாதிரியே சொல்லி ஒரிஜினல் மாடத்தை கொடுத்து வாங்கி கொடுத்தாங்களே. ஒரு அட்டன்ற காலன்ற மாதிரி தன மாடா கழிப்பீங்க இந்த காலேஜ்ல. ஏன் மாடு, இவனுங்க சார்பா என்னைய குத்திட்டேன்னு பெருமைப்படாத. இப்ப அவனுக்கு உன்னைய படுத்துற படத்துல இன்னைக்கு பூரா சாணியா போட்டு தள்ள போறடியே. ஏண்டா டேய் டேய், நான் உங்களோட வரேன்னு சொன்னா செவனேன்னு என் வேலையை பார்க்க போய்க்கு இருந்தவன அன்பா கூப்பிடுற மாதிரி வம்பா கூப்பிட்டு அதுல வீசம்படி வேற சப்போர்ட். என்ன கேட்ட எருமை எருமை வேலை வெட்டி இல்லாதவன் லூசு பய. ஏண்டா டேய், அங்கனக்குள்ளேயே இந்த மணியால அடிச்சு உன் மண்டைய பொழந்திருப்பேன். உன்னைய ஒரு சின்ன பீதி வந்தனால விட்டேன்டா, அதனால தப்பிச்சேன். அதை விடுங்க சாமி. அவதானே என் காதல் தாரகை. சடைய பிரிக்காதடா. அவ பார்த்த பார்வையில காதல் ரசம் சொட்டிச்சுனே. பாரு, ஹோட்டல்காரன் பிள்ளைங்கிறது சரியா இருக்கு. ரசம் மோர்னு அரைச்சை. டேய் டேய், அவ பார்த்த பார்வையில காமரசம் தாண்டா சொட்டிச்சு. ஏய் என்னடா சொல்ற? சாங்கடா சாங்க. அவன் எதுக்கு தாண்டா போட்டா பிட்ட ரொம்ப நல்லவேன்னு அந்த ஒரு ஏவுகணையை விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பூரா சுக்கு சுக்கா நொறுக்கி தள்ளிட்டால. தானே அடிச்சுக்கிட்டு சாகுங்க. இல்ல சாமி, அவனை பார்த்தா என்ன கூட தாண்டா பார்த்தா. ஏன் பார்த்தா? எல்லாரையும் அடையாளம் பார்த்தோம் அப்பன்னு சொல்லி நொங்க எடுக்கிறதுக்கு பார்த்தா. தெரிஞ்சுக்கங்க. அவ பார்த்த பார்வை வேற சாமி. டேய், அவன் உன்னை ஏன் பார்த்தா, என்ன மீனிங்ல பார்த்தான்னு நீ சொல்லாதடா. நான் ஒரு வாரம் அவன் பின்னாலே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றேன், கேட்டுக்க. இந்த சாக்குல நீங்க நூலோட பாக்குறீங்களா? தரதல என்ன கெட்டப்ல இருக்க, என்ன வார்த்தை பேசுற? அப்படியே மணியை கொண்டு அடிச்ச ஓபன் ஆயிரும் மண்டை. கிளிப்பீங்க. ஆமா, நான் கிளிக்கிறேன் வந்து சைடா. டால சரியான டுபா கூடுறா. தரதல பக்கி பேசுது பாரு பேச்சு. உட்கார்ற. ஏன்டா இவங்க கூட என்னைய கொடுத்து விட்ட? ஏன் கொடுத்து விட்ட? பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டு தான் போற மாப்ள. ஆமாடா. ஏய் நம்ம சொரிமுத்ரா. எவன்டா அவன் மொட்டையா சொல்றது? நான் தான். ஏன்டா உங்க விஷயத்துல என் மூளையை யூஸ் பண்ணிக்கங்கடான்னு அவளை சொல்லி என் பேச்ச கேட்காம ராமையா பொண்ணை பாக்குறதுக்கு என்னை விட்டு நீங்க போறீங்களா? போங்க, அம்பிட்டு பேருக்கு செருப்பு பிய போறீங்க. அட ஏன் சாமி நீங்க வேற பீதியா கிளப்பிக்கிட்டு. சரி அதை விடுங்க. எங்கல்ல அந்த பொண்ணு யாரை பாக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு முதல்ல எல்லாரும் முதல்ல என் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்க. அந்த கல்ல இப்ப விட்டுங்க, அப்புறமா பாப்போம். ஏண்டா இப்படி மொத்தமா போனா யாரை பார்க்கலாம்னு எப்படா தெரியும்? முதல்ல எல்லாரும் ஸ்பிரிட் ஆங்கடா. ஸ்பிரிட் இல்ல ஸ்பிளிட். அதான்டா ஸ்பிரிட் ஆங்க, அப்பதான் பார்த்து சொல்ல முடியும். ஸ்பிளிட்யா ஒரு வார்த்தை தப்பா பண்ணா உடனே பாடம் நடத்த நீ தமிழ்ல சொல்றதா பிரிச்சு போய் சொல்லுங்க. அப்படி சொல்லு தமிழ்ல போறோம். அகராதி பிடிச்ச பயவில்லை. இருங்கடா, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். இருங்க. டேய் பக்கி எல்லா வயலையும் பார்த்து சிரிக்குது. ஆனா வர 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 என்னையுமா? அடே முனியாண்டி, அடே என்னையும் பார்த்து சிரிக்கிறாடா. ஏன்டா அவன் என்ன முத கொண்டு இருக்கவன பூரா பார்த்து சிரிக்கிறான், ஆனா ஒன்ன மட்டும் பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறா. ஏன்
தெரிஞ்சு போச்சுடா. அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 19 பேரை ஒட்டுமொத்தமா கூட லவ் பண்ணவே ஒன்ன மாதிரி சிங்கிள் பீஸ லவ் பண்ண மாட்டேன்னு ரொம்ப நேக்கா தெளிவுபடுத்தி போயிட்டாப்பா. ஆகையினால இப்ப இருந்து நீ என்ன பண்ற, இந்த லவ்வுக்கு எல்லாம் தூக்கி கடாசி விட்டு இவங்களையும் புடனில் அடிச்சு பத்தி விட்டு அப்படியே ஒதுங்க பாரு. தேவையில்லாம இவனை தான் லவ் பண்ணுவேன் என்ன டார்ச்சர் பண்ணி டயர்ட் ஆக்குறவளே இன்னியோட யோ சாமி, அம்மா என்ன ஓவரா பேசினா சடைய எடுத்துருவேன். டேய் கருத்து கணிப்பு சொன்னா ஏன்டா சடையா இருக்கிற நீ? யோ உன் கருத்து கணிப்புல கல்ல கொண்டு அடிக்க இஷ்டம் இருந்தா ஹெல்ப் பண்ணல, பின்னாடி போயா. எது இந்த ஆட்டைய கழிக்கிற வேலை வச்சுக்கிட்ட 2 கண்ணியும் போ ஆட்டை ஆக்கிடுவேன். டேய் என்னடா யோசனை பண்ணா ஆட்ட ஓட்டன்னுட்டு இருக்க? என்னம்மா எல்லாரும் போய் தொலைவா வாங்கடா. ஐயோ என்ன ஏய் எது நான் மட்டும் இங்க இருக்கவா? ஐயோ அம்மா அக்கா இவன் மட்டுமா? போடா. சொல்லக்கூடாது, பெரிய மனுஷன் நானு. இங்க வாயா சோரி. ஐயோ முதல்ல போட்டுக்கலாம் போடுங்க. என்னடா இப்ப என்னாச்சு உன் கருத்து கணிப்பு? கருத்து கணிப்புலாம் வெறும் குருட்டு கணிப்புன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாப்பா அவ. எப்பா உன் கணிப்பு தாப்பா கன் கணிப்பு. தம்பி அதாவது நண்பா அம்மடி என்ன மனுஷனே நீ கண்ட கணக்கில இருந்தா என்ன பண்ணுவீங்களா? தும்புறதுல ஒரு அழகு வேணா, காட்டு பைய மாதிரி தும்புற பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி இருக்கியா? போயா. கோல்டு அதிகமாகி போச்சுடா. கோல்டு கவரிங். சரிப்பா கோச்சுக்கிறாத. என்ன சாமி? அட முனியாண்டி என்னப்பா காலேஜ் லீவ் விட்டவனா எல்லாருக்கும் போர் அடிக்குதாக்க? ஆமா சாமி, பொம்பளை புள்ளைங்களை வர பார்க்காம வரண்டு போய் திரியிறோம். அதுக்கு உங்களை பார்த்து அரண்டு போயிடா தெரியுதுங்க. ஆமா எங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஓ அத கேக்குறியா? இங்க வாவே. நம்ம மதுமிதா இருக்குல்ல, மதுமிதா. ஆமா அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணு இல்லடா, அவ வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரிக்கு ஏதோ பேய் பிடிச்சு போச்சான். அத வந்து கொஞ்சம் அடிச்சு விரட்டி விட்டு போங்க சாமின்னு கூப்பிட்டாங்க. போய்கிட்டு இருக்கேன். வேணா நீ கூட வா. வேணாம் சாமி. அட சும்மா என் கூட வா. வேணாம் சாமி. அட ஏன் கூட வர்றதுக்கு உனக்கு என்னடா பையன்? வா போவா. வந்துருவேன். வந்தா அநியாயமா உங்க கைய கால உடைச்சிருவாங்களே பாக்குறேன். வந்தா ஏன் கைய கால உடைச்சிருவாங்களா? ஏன்? அட நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாமி. என்ன பண்ணுவ வாயை வச்சு? அந்த பொண்ணை பார்த்தா பச்சக்குன்னு கிஸ் பண்ணுவேன், படார்னு பஞ்சம் கட்டி பிடிப்பேன். சரி அதுக்கு ஏன்டா ஏன் கைய கால உடைக்கிறாங்க? மாட்டினா சாமி தான் ஐடியா கொடுத்துச்சுன்னு உங்களை மாட்டி விட்டுருவேன்ல. போடா போடா போக்கத்த வயல. ஒரு பேச்சுக்கு கூட வாடான்னா இவ்வளவு பெரிய திட்டமா போட்டுருக்க நீ. அந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிறார் ராஸ்கல். அன்பதான சொல்றாரு, வம்பா சொல்றாரு. அன்னைக்கு மாதிரி உசு பத்திர நீ. டேய் பிச்சு புடும் பயம் இல்ல. சரி சரி வாங்க போய். நீ கவட்டிக்கிறதா இருந்தியா நீ? டேய் ஆமையா ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி வீட்ல இருக்க மாட்டேன். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல வந்து பாரு. ஐயா 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 கும்புறையா. ஏயா கூறு கட்ட சொறி முத்து. உன்னை எப்ப வர சொன்ன எப்ப வர்ற? போயா போய் வேலைய பாரு. போங்க, கை உங்க பக்கம் நீல போகுது. வாப்பா வாப்பா. ரொம்ப ஏமாடா கோமா இருக்காண்டாரு. ஏமா ஏமா தாய் கும்புறமா. இங்க யாருக்கு போய் பிடிச்சிருக்கு? இந்த பொண்ணுக்கு தான். இந்த பிள்ளையா? கொஞ்சம் இப்படி வாங்க. ரொம்ப சாப்பிட்டான பையத்தா இருக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட. ஆமா நீ எந்த ஒரு பையமா? ரைட்டு. பூஜை ஜாமா ரெடியா இருக்கா? எல்லாம் எப்பவோ ரெடி சாமி. டேய் என்னடா ரெடின்னு நீ வந்து உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க தானே முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொன்னீங்க. நான் சொன்னனா? டேய் சொறி முத்து. ஐயா யாரா அவன்? நான் முத்துமணி மாமையா. அட நம்ம பய. ஆமாயா நம்ம பைய. அடேய் நீ நம்ம பையலா? கெட்ட நாமுதா பையடா நீ. ஒண்ணு இந்த பக்கமே வரவன சொல்லடா. ஏன் வந்த? அது வரவேணாம் தான் நினைச்சேன். மதுமிதாக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அந்த புள்ள ஒரு சவால் விட்டுச்சு, அதான் வந்தேன். என்ன சவாலு? தில்ல இருந்தா வீட்டுக்கு வந்து கிஸ் கொடுன்னு சொல்லிச்சு, அதுக்காக தான் வந்தேன். இப்ப அதுக்கு தான் வந்தியா? ஆமா. டேய் இத முதல்லயே சொல்லிருந்தா நான் எங்கிட்டு வராம வேற எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிருப்பல்ல. ஐ எனக்கு பாதுகாப்பு நீங்க தானே. எதுக்குடா பாதுகாப்பு? அப்ப சொன்னேன்ல, அதுல மாட்டிக்கிட்டேனா உங்கள
ஐயோ காதலுக்கு உதவியாடா பண்ற? ஐயா, தெரியாம பண்ணிட்டேன். ஏய், ஐயா. காதலிக்கிறவனை கூட விட்டுருவேன்டா. அதுக்கு துணை போறவனை விட மாட்டேன். டேய், இவனை மரத்துல தலைகளை கட்டி வச்சு இவன் தோலை உரிக்கடா. ஐயோ இங்க நடக்கிறதெல்லாம் இவனால எனக்கு மேட்சாயிரும் போல் இருக்கே. ஏப்பா சாமியாடி பேயோட்ட வேலைய பார்க்காம நீ பாட்டுக்கு தொட்டன்னு பேசிட்டு இருக்க? அத தாத்தா போ சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏய் அடிச்சல வரட்டனு நீ ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஐயோ இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் விரட்டுறேன், நீ பேசாம வாய முடிக்கிட்டு நில்லு. டேய் நண்பா, இந்த கோமியத்தை உள்ள கொண்டு போய் எல்லா இடத்துலயும் தெளிச்சு விட்டு வா. ஓடு. நான் போறேன் டேய் நீ போன இங்க பாரு. டேய் சாரி, ஐயா நம்ம பைய தானே, போட்டு விடுறா. ஆமா ஆமா நம்ம போய் நான் போறேன். போகாத நில்லு. டேய் நீ எல்லாம் ஒரு கோடாங்கியா? பேய போன்னு விரட்டுவாங்க, நீ போகாதன்னு சொல்ற? ஐயோ கிரட்டு சிரிக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற பாரு. தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க வாடு பொழந்துருவ. நீ மரியாதை ஓடி போடு. என்னடா என் மூஞ்சில படுது. சாரிடா சாரி. யாரும் திரும்பிடாதீங்க ஐயா, தெய்வ குத்தமாயி போயிடும். தயவு செய்து கண்ணை மூடுங்கம்மா, கண்ணை மூடுங்க. டேய் ரெண்டுல ஒண்ணு செஞ்சுட்டாண்டா, இன்னொன்னு செய்யறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு. இன்னைக்கு அந்த பிள்ளைய ஒரு வழி பண்ணாம வர மாட்டான்டா. அந்த நேரத்துல மங்கி இருந்தோம்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஓடியாந்து குடிடா குடி. வாழ முடியலன்னா இதை செஞ்சு சாகிற வந்து ஆம்பளை. ஏற்கனவே தலைப்புள்ளைய பறி கொடுத்துட்டு தவிக்கிற தாய் தப்பனுக்கு அடுத்த பிள்ளை மறந்து பிடிச்சி சாகிறது ரொம்ப ஆறுதலா இருக்குப்பா. அது போக இருந்த ரெண்டு பிள்ளை இழக்கிற அளவுக்கு இவங்க என்ன பாவம் பண்ணிருப்பாங்கன்னு இருக்கிறவன் பூரா ஏளனமா பேசுறதை கேட்டு துக்கம் தாங்காம ஓத்தாப்பேன் தூக்குல தூங்கிடுவாங்க. மொத்தத்துல முத்துமணி குடும்பமே குளோஸ். இதெல்லாம் நடக்கணும் தானே என்ன? குடிடா குடி குடி. காதல தோத்துட்டேங்கிறதுக்கு அந்த முடிவுக்கு வரல. தராதரம் பார்க்காம ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். அதைத்தான் சாமியால தாங்கிக்க முடியல. தராதத்தை பத்தி அவ பேசுறாடா? அவ எத்தனை பேரோட லைஃப் சீரியஸ் இருக்கான்னு தெரியுமாடா உனக்கு? உனக்காக தானே அவளை பத்தி இப்ப விசாரிச்சோம். அவ எத்தனை பேரை சுத்தல விட்டுருக்கான்னு தெரியுமாடா? வட்டி கடை கணேசன், மெக்கானிக் சேகர், வக்கீல் மகன் நல்ல தம்பி, வாத்தியார் மகன் ராஜா, இப்படி 6 பேரை தாடியோட அலைய விட்டுருக்காடா அவ. கேட்டியாடா? இந்த கணக்குல தான் ஒன்னையும் வச்சிருக்கா. அது மட்டும் இல்லப்பா, அவ ஆத்தாப்பன் பார்க்க போற மாப்பிள்ளை தான் அவ கட்ட போறா. ஆனா நீ அவதான் முக்கியம்னு உன் மேல உசிரியே வச்சிருக்க ஆத்தாப்பனை விட்டுப்பிடி சாகிறதுக்கு துடிக்கிற. டேய் எத்தனை வருஷத்துக்கு தாண்டா இதையே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் காதல்ல தோல்வினா உடனே தற்கொலை தானா? தினம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கணுமாடா? இந்த பார், அவ உன்னை ஏமாத்துறதுக்கு நீ அவளை பழி வாங்கணும். பழி வாங்கணும்னா நீ சாகிறதுக்கு பதிலாக அவளை சாகடிக்கணும்னு அர்த்தம் இல்ல. நீ நல்லா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வர்றத அவ பார்த்து 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 இப்படி ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டேன்னு மன உளைச்சல தினம் தூங்காம துடிக்கணும்டா. அதை செய்ய பாடுறா முதல்ல. இப்படியே நின்னா கேட்கல சொல்றா. சரி அந்த பம்பு செட்டுக்காரன் என்னடா பாவம் பண்ணா? அவனை போய் அந்த மிதி மிதிக்கிறிய திடீர்னு செத்து போனா என்ன பண்ணுவ? வாடானு வர வேண்டியதா? வெறி பிடிச்சியே இந்த அக்கா பொறு பண்ற என்னடா? உனக்கு மூளை கலங்கி போச்சா? ஏன் சாமி புலம்புறீங்க? இருட்டில் தான் நடந்துச்சு. அதெல்லாம் யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, தைரியமா இருங்க. சரி இருட்டில் நடந்திருக்கு, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா இது இருக்குல்ல, இந்த மணிச்சத்தை அந்த பம்பு செட்டுக்காரன் காலில் விழுந்துருக்குமாடா. நேர அந்த ராமையாட்ட போய் மணியாடி சாமி வந்திருந்தா, மணியாடி சாமி வந்திருந்தா, மணியாடி சாமி வந்து சொல்லிப்பான்ல. அதை கேட்டுவிட்டு என்னைய கொண்டு போய் வச்சு என்கிட்ட இருக்க மணியை பூரா ஒண்ணு விடாம அத்தை எடுத்துருவாங்கடா. அதை கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? சரி அதை கூட விடுறா, எனக்கு இது பழகி போச்சு. என்ன பொறி வச்சு ஒன்னைய புடிச்சிட்டு போய் உன் உசுருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இந்த கிழமை உசுரோட இருப்பாரா? இருப்பாராடா? டேய் அவங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு எங்கிட்டாச்சும் என்னது வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்கய்யா. ராமையா மாமா, ஐயோ ஐ விட்னஸோட வர்றானே. பாக்குறாளே பாக்குறாளே பாக்குறாளே, பழிச்சு பழிச்சு பாக்குறாளே, பழிச்சு பழிச்சு பாக்குறாளே. கையேண்டா மேல போடுற, கையை மேல போடுற. அவ பாக்குற நேரம் பார்த்து கையை மேல போட்டு உன் கூட்டாளியும் கன்ஃபார்ம் பண்றேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட நடக்காது. ஐயோ மத்த நேரமா அந்த பொடியும் கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருப்பனே. நேத்து உங்ககிட்டயாடா வந்து மாட்டுவேன். ஆனா நேத்த வர இன்னைக்கு உங்ககிட்ட வந்து மாட்டிருக்கா. என் நேரமாடா இது. நான் எங்கிட்டு போவேன், எப்படி தப்பிப்பேன்?
ஐயா வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? ஏயா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற, என்ன கிண்டல் பண்றியா? அது இல்லையா, எல்லாருமா வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு. பாப்பா விஷயமா? பாப்பாவா? ஏன் பாப்பாவுக்கு என்னாச்சு? சொல்லுவாங்க அவசரப்பட்டா எப்படி ஆர்டரா தானே போக முடியும். ஐயா பாப்பாவுக்கு என்னாச்சு? உன் முகத்தை காட்டுமா. ஐயோ பணியார மாதிரி வீங்கி இருக்கு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு பரிகாரம் இருக்குடா இருக்கு. என்னையா அது? பாப்பாவோட கண்ணத்துல இப்படி ஆயிருக்கு. நேத்து நம்ம தோப்பு எரிஞ்சப்ப ஜனங்க எங்கிட்ட அலமோதுனதுல இவனும் பயந்து போய் ஓடி இருக்கா. இருட்டுல சிமெண்ட் போஸ்ட்ல மோதி மூஞ்சி வீங்கி போச்சு. சிமெண்ட் போஸ்டா? அப்பாடா நான் தப்பிச்சேன்டா சாமி. என்ன ஒரு டைப்பா பாக்குறா? ஐயோ உங்ககிட்ட தப்பிச்சேன்னு சொன்னத காதுல வந்து போட்டு விடுறாளே. சாரி ஐயா வாங்க. இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். ஏய் வாயாங்க. ஐயோ என்னைய மட்டும் கூப்பிடுறாரு. என்னங்கய்யா? நேத்து ராத்திரி நீ ஏயா புலம்புற? எல்லாம் ஒரு பீலிக்கு தான் சாமி. பாப்பா பயந்துருக்கு, விபூதி போடு. விபூதியா? ஆமா. அப்படியா சங்கதி? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேனே. இந்த போடுறையா அம்மா, பயந்தா போயிட்ட நீ. பயப்படப்படாதுப்பா, யாருக்கு எப்பயும் பயப்படாம கைகால் சுகத்தோட நீ நல்லா இருக்கணும் ஐயா. சொல்லிமுத்து ஐயனாரே எப்பா. இது உனக்குமா? நான் நல்லா இருக்கும்போது தைரியமா இருக்கணுமா? சொல்லு. வாயை திறக்க முடியாதோ? ஐயா நான் பல இடத்துல போய் ஆகட்டும்யா. ஆமா முத்துமணி, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அது நேத்து ராத்திரி நம்ம தோப்பு எரியும் போது பையன் அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். கையில தீப்பட்டுருச்சு, அதான் டாக்டர்கிட்ட கூட்டு வந்தேன். நம்ம சாதிக்கார பையல்ல அந்த பாசம் இல்லாமையா போகும்? அதான் அப்படி போயிட்டா எல்லாருக்கும் நல்லதுங்கய்யா. ஐயனாரே புள்ள சொல்லிமுத்து காப்பாத்தி விட்டப்பா. தள்ளு 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 தள்ளு. கை பிடிச்சாலும் கூட்டம் போறது, பிள்ளை பட்டாலும் கூட்டம் போறது. ஏன்டா அப்படி அரிசி முட்டை மாதிரி சாயியா? தண்ணி விட்டுட்டு நக்கலா பண்ற சொரிமுத்துன்னு அரைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன். சொரிமுத்து ஐயனார்னு அழகா கூப்பிடுறா. முதல்ல சொரிமுத்துங்கிறது, அப்புறம் ரிய தூக்குறது, அப்புறம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி முத்தையும் சுருக்கி சூனா வரைக்கும் வர்றது. பேர்த்து விடுவேன். இல்லன்னா மணியாடி சாமின்னு கூப்பிடுங்கடா. சரியா, மணியாடி சாமின்னு கூப்பிடுறேன். ஆக வேண்டியத பாரியா. சரிடா, அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? கிளவிக்கா? ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா பேய் பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்குன்னு போச்சா? ஆமா, அந்த கிளவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாயி. உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் இரு. வாடா வாடா, நம்ம கிளவியப்பா. டேய் ரெடி ஆயிக்க. சரிண்ணே. ஆமா, உன் பேர் என்ன? அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல. டேய் நான் பேயோட பேரை கேட்டேன்டா, பேப்பல கொஞ்சம் சும்மாடா. டேய் உன் பேர் என்னன்னு கேட்டல? தாயே. உன் ஊர் அது? பாரப்பட்டு. உன் வயசு என்ன? வயசு 21. 21 வயசா? ஆமா 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே, என்ன காரணம்? எங்க ஊர் கரிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ண அன்னைக்கு காத்துட்டு போயிட்டான்டா. சரி முதல்ல நடக்கல, அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்க நீ? பாண்டி வசல்தா அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தாண்டா நான் வெளிய போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் போவியா? டேய் இந்த உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா? செத்தால் கவலை இல்லடா, என் ஆசை நிறைவேறணும்டா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராயத்தை கேளு, சூட்ட கேளு. அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணனும்னா இதெல்லாம் நாங்க சட்டம் பண்ணி தர முடியும் உனக்கு? சொன்னதை செய்டா. இதே டேய் இத பத்தி ஏன்டா பேசாத? உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு. நாங்கலாம் சுருட்டி உருட்டி சுருக்கி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு. நீ முடியாது. போக மாட்டியா? டேய் இது சரிப்பட்டு வராது. அந்த சாட்டைறா. சாட்டை கொண்டு வரல. சாட்டை கொண்டு வரலையா? டேய் வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு. இங்க பாரு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நீ போடா, போய் வாழை மட்டும் எடுத்து போடா. நீ போக மாட்டியா? ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம், தெரிஞ்சுக்க. போடி ஆத்தா, நாங்க உன்ன மாதிரி கொல்ல பைய பார்த்தவங்க. வாடா சீக்கிரமா. எது வாடா சீக்கிரம் வாடா. ஏன்டா ஒரு மனுஷன் தனியா விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வர்றது? ஓட்டனா திட்டம் போட்டே வேலை பார்க்கற நீ. ஏய் இந்த பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி, மோகினி பிசாசு, ரத்த காட்டேரி எல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சவன். எடக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு ஓடிரு. என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன உன் சாதனை? ஓடுற ரயில உயிரோடு வந்து ரெண்டு துண்டு ஆனவடா. அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓடுற ரயில்ல நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. காத்தாயி ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு. தெரியலையே என்னன்னு பாரு. என்னடா கிளவி செத்து
செத்து போச்சா? ஆமாண்ணே. என்னடா சொல்ற? தானா ஒரு உசுர தடியில அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டுட்டீங்களே. ஐயோ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்துட அனுப்பிடுவாங்க. எது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க. செருப்பு குஞ்சிரும். நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? யாய் காத்தாயி போயிரு போயிரு. அதான் போயிடுச்சு. டேய் சும்மாடா தப்பிக்கிறதுக்கு புது ரூட்ட போறா பேசாமறா. ஏய் இப்ப நீ போகல. வா 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 அப்படி. ஏய் என்ன நிக்கிற? வெளிய வந்தாச்சல ஏன் நிக்கிற? போ. என்ன பல்ல காட்டிட்டு இழிக்கிற? அடி பாவி காத்தாயி கிளவிய கொன்னுட்டயா? கிளவி செத்து போச்சா? எங்க ஊரு கிளவிய கொன்னதுக்கு உன்னை கட்டி வச்சு அடிக்கல. நான் சொல்லி முத்தையா. ஐயோ மொத்தத்துல கிளவியை கொன்னுட்டாங்களையா? அட கிளவி விடியா, அது இதுக்கு நாளைக்கு போற கேட்டதா? அங்க பாரியா தான் உயிரியே படைய வச்சு அந்த பேயை விரட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு. இந்த மாதிரி ஒரு சாமியாரி நம்ம ஊருக்கு கிடைப்பாரா? முதல்ல அவரை கையெடுத்து கும்பிடுங்கய்யா. அப்பாடா நம்பிட்டாங்க. ஏய் மரத்தை விட்டு இறங்கி எங்க ஓடுற? எறாத வழக்க மாற. தப்பிட்டா சொல்லிமுத்து ஐயனாரே, ஒரு குலக்கேசல இருந்து உன் பிள்ளையை காப்பாத்திட்டப்பா. இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி துபாகூர் சாமியார்லாம் பொழப்பு நடத்த முடியும். அண்ணே அண்ணே என்ன சொன்ன? அண்ணன் உச்சவேலு உடம்புல டச் பண்ற மாதிரி தூங்குறது. நம்ம காலேஜ் போகணும். விடிஞ்சிருச்சாடா? அது எப்படி இன்னைக்கு வெள்ளனே விடிஞ்சிருச்சு? அது எப்போது போலதான் விடுது. நீங்க தான் லேட்டு. நான் தான் லேட்டா? ஏண்டா என்ன இன்னைக்கு ஒரே நிமிஷமா இருக்கு? எப்பவும் எந்திரிக்கும் போது கல்ல 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 கல்லன்னு ஏதோ ஒரு சத்தம். மணி டேய் எங்கடா என் உடம்புல இந்த மணியை பூரா காணா? டேய் நீ ஏன்டா திருத்திட்டு முழிக்கிற? இந்த பார் உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவ. எங்கடா மணி? என் உடம்புல இந்த மணியெல்லாம் எங்க சொல்லு. அது நேத்து லைட்டா க்ளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? இவ்வளவு கிழமை உங்ககிட்ட வேலை செய்யறேன், ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தீங்களா? தினமும் துணியை புத்தி தான் அடிக்கிறீங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா மணி அறுத்து கடையில போட்டு காசாக்கிட்டியா? ஆமா. டேய் இந்த மணியோட மகிமை தெரியுமாடா உனக்கு? மணில என்னையா மகிமை? என்ன மகிமையா? டேய் என் தாய் இருக்காளே, என்ன பெத்த தாய். அந்த தாயி இந்த ஊர்ல இருக்க சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு ஓம்பேறிய வச்சு அவனுக்கு சடை வளர்த்து உன் கோயில்ல கட்டுற மணியை பூரா என் புள்ள உடம்புல கட்டி இந்த ஊர் ஊரா தெரியவரே ஐயனாரேன்னு நேர்ந்துகிட்டு கட்ட மணிகள்ரா இது. அந்த மணிகளை கிளட்டி கொண்டு போய் காசு ஆச்சிருக்கியே, உனக்கெல்லாம் எவ்வளவு தில்லுடா. இவ்வளவு நாளா உன்னைய துணியை பொத்தி அடிச்சிருக்கேன்டா. இன்னைக்கு துணியை பொத்தி உன்னைய க்ளோஸ் பண்ண வைக்க. டேய் என்னடா பாதி பீச காணா? மணியை ஆட்டையை போட்டா துணியால பொத்தி அடிப்பீங்கல்ல, அதனால தான் மணி அறுத்து எடுக்கும் போது துணியை சேர்த்து அறுத்து எடுத்துட்டேன். அட கவ்வோதி பயலே. டேய் என் துணிமணியில கைய வச்ச உன்னைய காலை பிடிச்சு தரையில அடிச்சு உன்னைய நுறுக்கல. ஓடாத டேய் நில்றா. டேய் நில்லு. நில்றா நில்றா நில்றா. டேய் நில்லு நில்றா. அரே நாய் ஓடுறா 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 ஓடுறா. ஏன் கெட்டப்ப பார்த்து நாயலுக்கெல்லாம் வெறி பிடிச்சிருச்சு. இடுப்புக்கு கீழே வேற துணியில ஈஸியா எட்டி பிடிச்சிருப்பேன். அம்மா அப்பு என்ன அருவாளை நல்லா வரட்டு வரட்டு திட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு ஒரு சைஸா போறீங்களா? என்ன விஷயம்? அப்பு அப்பு என் பரிசு அட இருக்க பரிசு இங்க பாருங்க. அருவாளுக்கு உங்க கெட்டப்புக்கு சம்பந்தமே இல்லங்க. உருவத்துக்கு அருவாளுக்கு சம்பந்தம் இல்ல, மனசுக்கு அருவாளுக்கு இருக்கு. அது என்ன சம்பந்தம்னு என்கிட்ட சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தனை இழந்துட்டா இன்னொருத்தனை இழக்க தயாரா இல்ல. புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. நம்ம முனி அந்த ராமையா பொண்ணை காதலிக்கிறான்டா. இது பழைய கதை இல்ல. பழைய கதையா? அதை விடுங்க. இப்ப அருவாளை கொண்டு போறீங்க. இந்த விஷயம் ராமையாவுக்கு தெரிஞ்சதுன்னா என் பிள்ளைய வெட்டி வைப்பானடா. அதுக்கு முன்னாடி ராமையாவை வெட்டி சாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அதானே? பெருசு சூப்பர் பிரமாதம். எட்னிஸுக்கு சூடான பீஸ் இது. உங்க பையன் காதலிச்சு மட்டும் தானே தெரியும், மத்தது தெரியாத. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த பொண்ணு உங்க பையனை லவ் பண்ணவே இல்ல. என்னடா சொல்ற? எங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளை தாண்டா கட்டுவேன்னு உங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டான். அதுல கடுப்பாய் போய் அவங்க தோப்ப பூரா எரிச்சு அந்த பிள்ளைய செருப்பை கொண்டு அடிச்சு கண்ணத்தை வீங்க வச்சது உங்க பிள்ளை. அது தெரியாம அடுத்த போய் வெட்டுறேன் குத்துறேன்னு மாட்டி சிக்கல மாட்டி வாயில வரப்போகுது. செருப்பால் அடிச்சானா? அந்த புள்ள அவங்க அப்பா கிட்ட சொல்லி அன்னைக்கு உங்க பையன் ஜோலியை முடிச்சு கூட போன ஏன் ஜோலியை முடிச்சு ரெண்டு பேரும் எப்படி செத்தோம்னு தெரியாம போயிருக்கும். இது தெரியாம கண்ணாடியை போட்டுட்டு புறப்பட்டாரு அருவாளை தூக்கிட்டு.